வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இட்லி பாத்திரமும் மிக்ஸி ஜார் இருந்தால் சூப்பராக கேக் ரெடி பண்ணலாம். இதுக்கு 1 கப்பு செவ்வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கப்பு நாட்டு சர்க்கரை, 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். போட்டு 2 முட்டையும் உடச்சி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் 1 கப்பு கோதுமை மாவு, ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிடுங்க, இல்லைன்னா பட்டர் போட்டுக்கலாம். கொக்கோ பவுட்ரு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க, இல்லைன்னா பால் ஊற்றிக்கிடுங்க. இதில் பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. நல்லா 1/4 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தட்டில் நெய்யில் எண்ணெய் பூசி வச்சுக்கிடுங்க. அந்த மிக்ஸி ஜாரோட அப்படி மாவை இட்லி பாத்திரத்தில் நிரப்பிக்கிடுங்க. நிரப்பி போல் ஊற்றி வச்சு ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக மூடி வைங்க. மூடி வச்சு வெந்துட்டான்னு ஒரு குச்சை வச்சு குத்தி பார்த்தோன்னா சூப்பராக இது வெந்துருச்சு. இதை அப்படியே ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு கேக் எடுத்திங்கன்னா சூப்பராக ஃப்ளஃபியாக வருது. நம்ம கேக்கு டின்னுலாம் தேவையில்லை, இட்லி பாத்திரமும் இருந்தால் போதும், சூப்பராக கேக் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புஷ்பா குக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.